கண்ணின் ஒளியே என் மேல் விழுவாயோ. இந்த ஒளிநாடாவின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த அகமகிழ் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்பின் வழியே யார் நடந்தாலும் அவனும் இறைவனும் ஒன்று, அழுபவர் கண்களை யார் துடைத்தாலும் அவனும் இறைவனும் ஒன்று. பிறர் துன்பப்படுகின்ற பொழுது அவருடைய துன்பத்தை போக்குவதற்காக நாம் உதவுவது என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இப்பொழுது பரமக்குடியிலே தொடர்ந்து 2-3 ஆண்டுகளாக சுமார் 250ற்கு அதிகமான கண்கள் தானமாக பெறப்பட்டு அவைகளெல்லாம் இன்று 500 பேருக்கு மேல் அதிகமாக பார்வை பெற்றிருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு உதவுபவர்கள் எங்களுடைய அரிமா சங்கத்து உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மதுரையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவ பெருந்தகைகளும் நமது ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவ பெருந்தகைகளும் குறிப்பாக டாக்டர் நாகநாதன் அவர்களும் இந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய யாராவது வயதானவர்கள் இறந்து போனால் 6 மணி நேரத்திற்கு உள்ளாக எங்களுடைய அரிமா சங்கத்தினுடைய ஏதாவது ஒரு உறுப்பினருக்கு தகவல் தெரிவீர்களானால் நாங்கள் அங்கே வந்து அவர்களுடைய கண்ணை நாங்கள் தானமாக பெற்று அவர்களுக்கு ஒரு 2 இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, 4 பேர்களுக்கு கண் பார்வை கிடைக்க செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அரிய பணிக்கு நீங்கள் அனைவரும் பரமக்குடியில் இருக்கக்கூடிய அனைவரும் உதவ வேண்டும். மண்ணிலே புதைக்கப்பட இருக்கின்ற அல்லது எரிவூட்டப்பட இருக்கின்ற நம்முடைய உடலை பிறருக்கு உதவும் முகமாக செய்கின்ற பெரும் புண்ணியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய அரிமா சங்கத்தினுடைய தலையாய குறிக்கோளாக இருக்கிறது. இப்பொழுது கண்தானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பரமக்குடி எங்களுடைய அரிமா சங்கம் மிகச் சீரிய முறையிலே இந்த கண்தான விழிப்புணர்வை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நம்ம நகரிலே இருக்கக்கூடிய அத்துணை முக்கிய பிரமுகர்களும் கண்தானத்தினுடைய சிறப்பு பற்றி இந்த ஒளிநாடா மூலமாக பேசி இருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றுபடுவோம். பார்வையில்லாத ஒரு இந்தியாவை, பார்வை இல்லாதவர்கள், பார்வையற்றவர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை நாம் யார் கண்தானம் செய்யலாம்? கண்தானம் என்பது வயோதிகர்கள் மட்டுமல்ல, இளம் வயதிலே இறந்தவர்கள் கூட தங்களுடைய கண்களை தானமாக கொடுக்கலாம். இந்த கண்தானம் கொடுப்பதற்கு வேற எந்த விதமான தடைகள், கண்ணிலே கண்ணாடி அணிந்தவர்கள், வேற கண்புரை உடையவர்கள், ஆபரேஷன் செய்தவர்கள் என்றெல்லாம் இதற்கு கிடையாது. புற்றுநோய் உடையவர்கள் கண்களை தானமாக பெறுவதில்லை, அவர்கள் தானம் செய்ய முடியாது. எய்ட்ஸ் நோயாலே பாதிக்கப்பட்டவர்கள் கண்தானம் செய்ய முடியாது. மஞ்சக்காமலை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் கண்தானம் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த நோய்கள் எல்லாம் கண்ணை பாதிக்கின்ற நோய்கள், மற்ற எந்த நோய்களும் கண்ணை பாதிப்பதில்லை. ஆகவே இந்த 3 நோய்கள் உடையவர்களிடமிருந்து மட்டும் கண்களை நாம் தானமாக பெற முடியாது. மற்ற அனைவருமே நாம் கண்ணை தானமாக செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியது, இறந்தவுடன் எங்களுக்கு தகவல் கொடுத்தால் 6 மணி நேரம் வரை அந்த கண்கள் இறக்காமல் இருக்கிறது. இது உலகில் இருக்கக்கூடிய அதிசயம் என்று கூட சொல்லலாம். நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சில மணித்துளிகளிலே இறந்து விடுகின்றது. ஆனால் கண்கள் மட்டும் 6 மணி நேரம் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது போல, பிறரை வாழ வையுங்கள் என்பது போல ஒரு 6 மணி நேரம் காத்து கிடக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்யலாம் என்றால், உடனே எங்களுக்கு தகவல் கொடுத்தால் எங்களுடைய மருத்துவ குழுவை அழைத்து வந்து, அரிமா சங்கத்திற்குரிய அந்த மருத்துவ பெருந்தகையை அழைத்து வந்து உங்களுடைய கண்களை தானமாக எடுத்து அதை மதுரையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். அவர்கள் அந்த கண்களை இப்பொழுதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக 4 பேருக்கு அந்த கண்களை தானமாக கொடுக்கிறார்கள். உங்களுடைய கண்கள் நன்றாக இருக்கிறது, தானம் பெறப்பட்ட அந்த கண்கள் மற்றவர்களுக்கு பொருத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் அதற்கான ஒரு சர்டிபிகேட்டை நமக்கு கொடுக்கிறார்கள். அது சரியாக இருந்தது என்றால் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எங்கள் அரிமா சங்கத்தின் சார்பிலே கண்தானம் செய்தவர்களுக்கு என்னென்னலாம் செய்கிறோம் என்று சொன்னால், 1, எங்களிடம் ஃப்ரீசர் இருக்கிறது. அந்த இறந்த உடலை குளிர்சாதனை பெட்டிகளை வைப்பதற்கு அந்த பெட்டி எங்களிடம் இருக்கிறது. கண்தானம் செய்தவருக்கு இலவசமாக அரிமா சங்கத்தின் சார்பிலே அந்த பெட்டி வழங்கப்படுகிறது. 2வதாக எங்க அரிமா சங்கத்தில் உறுப்பினர்கள் சார்பிலே ஒரு விளம்பர கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் ஒன்று நாங்கள் அச்சடித்து ஒட்டி நகர் முழுவதும் இந்த நபர் எங்களுக்கு கண்தானம் வழங்கியிருக்கிறார் என்பதை நகர் முழுவதும் ஒரு பறைசாற்று முகமாக அவருக்கு மிகப்பெரிய கண்ணீர் அஞ்சலி நோட்டீஸ் ஒன்று ஒட்டப்படுகிறது. 3வதாக அவருடைய வீட்டிலே அந்த இறந்த நபரை வணங்கி மகிழ அவருடைய போட்டோ ஒன்று நாங்கள் லேமினேட் பண்ணி செய்து கொடுத்து வருகிறோம்.
சர்டிபிகேட்டையும் லேமினேட் செய்து கொடுக்கிறோம். இது மட்டுமில்லாமல் அந்த நபரை எங்கள் அரிமா சங்கத்தினுடைய கூட்டங்களுக்கு அழைத்து அந்த குடும்பத்தை, கந்தானம் தந்த குடும்பத்தை கௌரவிக்கவும் செய்கிறோம். இது போன்ற நல்ல காரியங்களையும் அரிமா சங்கம் மிக மகத்தான சேவையாக செய்கிறது. எங்களுடைய அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களும் இந்த கந்தானத்திலே மிக விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் தவறு சொன்னால் போதும், உடனே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அரிமா சங்கம் என்பது சேவை சங்கம், வி சர்வ் என்பதுதான் இதனுடைய மோட்டோ. ஆகவே நாங்கள் அரிமா சங்கத்தின் சார்பிலே இரத்த தானம், கண்தானம் போன்றவற்றிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பரமக்குடியிலே உங்களுக்கு கும்பகோணம், சிவகாசி, தமிழ்நாட்டிலே கும்பகோணம், சிவகாசி இந்த 2 நகரங்களை தொடர்ந்து பரமக்குடியிலே தான் இந்த கண்தானம் அதிகமாக இருக்கிறது என்று அரவிந்த் கண் மருத்துவமனையிலே பாராட்டு சான்றிதழ் நம்முடைய அரிமா சங்கத்திற்கு, பரமக்குடி அரிமா சங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான இந்த சேவைக்கு அனைவரும் கரம் கொடுங்கள். இறந்து விடுகின்ற இந்த உடலை, இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்ற இந்த உடலை, எரிந்து சாம்பலாகின்ற இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கண்களை, அவைகளும் அழிந்து போகின்றன. அப்படிப்பட்ட அந்த கண்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவினால் அந்த கண்கள் மூலமாக 4 பேர் ஒரு ஒளியை பெறுகிறார்கள். அவர்கள் இருட்டிலே வாழ்ந்த அவர்களுக்கு ஒளி கொடுத்த பெருமை, இடத்திலே வாழ்ந்து சங்கடப்பட்டவர்களுக்கு கலர்களை கண்கள் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த என்னுடைய தந்தையும் தாயும், என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதைவிட இந்த உலகத்திலே உயர்ந்தது ஒன்றுமில்லை. ஆகவே கண்தானம் செய்வீர், கண்தானம் செய்வீர், அனைவரும் கண்தானம் செய்வீர், கண்தானம் செய்வீர் என்று கேட்டுக்கொள்கிறேன்.